ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஃபிலிப்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபிலிப்ஸ்லேருந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இந்த GC1905 அப்படின்ற இந்த மாடல் ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ்னால் என்னென்னா, வாட்டர் வந்து உள்ள இது பண்ணுறப்ப அந்த வாட்டர் வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகி நம்ம கிளாத்தை வந்து அயனிங் பண்ணுறப்ப அது வந்து ஒரு ஸ்ட்ரீமை மேலே லேயர் பண்ணோம். அப்போ வந்து இன்னும் நல்ல ஒரு ஸ்டிப்னரான ஒரு அயனிங் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 1300 வாட்ஸ் அவுட்புட் தரக்கூடிய ஒரு அயன் பாக்ஸ் தான். அண்ட் தென் பஞ்ச் பண்ணால் இது வர்றது அதெல்லாம் இருக்கும். நம்ம உள்ள பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதெல்லாம் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் எக்ஸாக்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் MRP 2295 போட்டிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன ப்ராடக்ட் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மகிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வரும். கொஞ்சம் அங்கே அந்த பட்டன்ஸு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து வயலட் கலரில் இருக்கும். ஸோ இதான் நம்மகிட்ட இருக்கிற மாடலு. ஸோ டேரெக்டாக வந்து அன்பாக்சிங் போயிடலாம். பாக்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ வித்தின் 2 டேஸ்லேயே நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அண்டு நல்லாவே வந்து பேக் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ப்ரீமியமான பேக்கேஜ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃபிலிப்ஸ் கிட்டேருந்து ஓரளவுக்கு ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி பர்ஃபெக்டாக வந்து வந்துருந்துச்சு. அண்ட் தென் மேலே இந்த டப்பாவை வந்து எடுத்து வச்சுட்டு அயன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வர மாதிரி நார்மல் அயன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ உள்ளே வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து படித்து பார்த்தும் இது பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது இதில் இருக்க ஃபஸ்ட் மாடல் தான் 1300 வாட்ஸ் அவுட் வர்றது. அண்டு GCயோட 1905 அப்படின்ற இந்த மாடல் தான் நம்மகிட்ட இருக்குது. அண்டு எப்படி யூஸ் பண்ணுன்றதை ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் தான். நம்ம நார்மல் அயன் பாக்ஸில் நார்மலாக சுவிட்சை போட்டு வந்து மோட் செட் பண்ணிட்டு நம்ம அயன் பண்ணுவோம். இதில் வந்து அதேமாரி ஸ்விட்சில் ப்ளக்இன் பண்ணிட்டு மோட் செட் பண்ணிட்டு வாட்டர் வந்து இன்ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே கொடுத்துருக்க லிவரை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா வாட்டர் வந்து ஸ்ட்ரீம் மாதிரி கிளாத் மேலே வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அதுதான் வந்து இந்த அயன் பாக்ஸில் இருக்கிறது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். ஸோ அயன் பாக்ஸ் எப்படி இருக்குன்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து எடுத்துடுறேன். அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மேட் ஃபினிஷ் கிடையாது, ஒரு ஷைனிங்கான ஃபினிஷ் தான் இருக்குது. அண்ட் தென் கேபிள்ஸுமே நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இது மேலே ஒரு லெதர் மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து நமக்கு ஏதோ ஒரு ஈரமோ ஏதோ ஆச்சுன்னா கூட அது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். டக்குன்னு வந்து கரண்ட் அடிக்கிறதோ கட் ஆகிறதோ இருக்காது. ஸோ அதுக்காக வந்து எப்பயுமே அயன் பாக்ஸ்ன்னு நீங்கள் வாங்கினீங்கனாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு லெதரில் வந்து மேலே வந்து கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு 3 பின் தான் கொடுப்பாங்க எப்பயுமே. ஸோ வாட்ஸ் வந்து அதிகமாக வரதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் 1 பிராண்ட் அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டி. அண்ட் தென் இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ண போகிறது. ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணுறது மூலிமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்டு உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு எதுவும் சிரஞ்சியோ எதுவும் அவங்க கொடுக்கல, நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக ஊற்றி ஆகணும். அண்ட் தென் மேலே இருக்கிறது நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைக்கிள் டயரில் வர மவுத் டியூப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மூலிமா தான் வந்து ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெஸ் பண்ணால் இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல கீழே, ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாத்துக்கு வழியாகவும் வந்து ஸ்ட்ரீம் வந்து வரும். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் போர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம வந்து வாட்டர் வந்து இன்ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உள்ளே நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுதுக்காக டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கேசிங் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டான கேசிங் தான். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ வாட்டர் ஊற்றுறோன்றது வந்து தெளிவாக தெரியும். அண்ட் தென் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 4 ஸ்டேஜ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. அது நமக்கு தேவைப்படுற கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீழே இருக்கிற இந்த ஸ்டிக்கரை மறக்காமல் பிடிச்சிருங்க, இல்லைனா அப்புறம் பின்னாடி சூடாச்சுன்னா பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பிரிச்சதுக்கப்புறம் இங்கே நீங்களே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே போராக இருக்கும், உங்களுக்கு தெரியுதா, ஓட்டே இருக்கா. ஸோ இது வழியாக தான் வந்து ஸ்ட்ரீம் வரப்போகுது. அண்ட் தென் அது இல்லாமல் ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம் வரும் சின்னதாக. ஸோ அது வந்து எதுக்குன்னா எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறப்ப அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான கேபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிள் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லை. அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம அயன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். நான் அயன் பண்ணி வந்து பெருசாக வந்து காட்டல. அண்ட் பிடிச்சி பண்ணுறதுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெயிட்டுமே அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி வந்து அயன் பண்ணணுன்றதான அவசியமும் இல்லை. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும். வாட்டர் மட்டும் ஜஸ்ட் வந்து உள்ளே போட்டுட்டு அதை வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரெஸ் மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே அயன் பண்ணுற மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து அயன் பண்ணிட்டு போவாங்களா ட்ரெஸ்ஸு பேண்ட்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு பட்ஜெட்லேயுமே வரும், நல்ல லைஃப்மே வரும். ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் வாரண்டியுமே 1 இயர் வந்துடும். அதுலேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஈஸியாக வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் எதாவது பிரச்சனை இருந்தாலும். அண்ட் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் வந்து கவர் ஆகாது.
ஏதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து இது பண்ணுவாங்க. பிசிக்கல் டேமேஜ் வந்து கவர் ஆகாது வாரண்ட்டி பொறுத்த வரையும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற இதை வந்து நம்ம மாற்றுறது மூலிமா இதோட மோட்ஸை வந்து ஸ்விங் பண்ண முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது மற்ற அயன் பாக்ஸ்னா இதுக்கும். இது ஒன்று தான் இதில் டிஃப்ரென்ஸு. ஸ்ட்ரீம் வரும் அப்படி தான் வந்து சொல்லலாம். ஸ்ட்ரீம் வர்றது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். அதுதான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரிப்பான ஒரு அயனிங் கொடுக்கும். ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அண்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.